ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சு வர கண்டிஷனில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. இதோட பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு துருவின தேங்காயை ஒரு 1/2 கப் அளவுக்கு அதில் சேர்த்துருங்க. தேங்காயை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இந்த ஆனியனோடு சேர்த்து இந்த தேங்காயை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் பச்சரிசியும் சம அளவில் சேர்த்து 1 கப் அளவுக்கு இந்த மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிறதான அந்த ஆனியனை இதில் சேர்த்துடலாம். ஆனியனை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஃபஸ்ட்டு சூடாகட்டும். சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்களா சீக்கிரமாக மேலே வந்து கிறிஸ்பியாக வந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை நல்லா பொரிச்சிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி திருப்பிட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை பொரிச்சிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இது சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.